தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல பரமனும் இளமதியும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. கலா தான் உண்மை தெரிஞ்சு அப்படியே யூட்டன் போட்டு போயிடுச்சு இல்லையா, அது தெரியாம இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பரமன் இதுக்கு மேலேயும் என்னால வெயிட் பண்ண முடியாது, நீ சொல்றத நான் நம்புறேன், யாரு தான் அசோக கொன்னது சொல்லு அப்படின்ன உடனே கலாமா தான் அப்படின்னு இளமதி சொன்ன உடனே பரமனுக்கு கோபம் வந்து இளமதி கன்னத்திலேயே பலார்னு ஒரு அறைய விட்டுறாப்புல. நினைச்சண்டி நீ அங்க சுத்தி இங்க சுத்தி கலாமா மேலதான் பழிய போடுவேன்னு அப்படின்ன உடனே ஃபர்ஸ்ட் இளமதி வந்து பாத்தீங்கன்னா ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி அமைச்சரோட பையன் பேசினத ஆடியோவா கேட்க வைக்கிறாங்க. ஆனா அதையும் நம்ம பரம நம்பவே இல்லை. எனக்கு தெரியும் நீ நம்ப மாட்டேன்னு, இப்ப வீடியோ ஆதாரமா காமிக்கிறேன் அப்படின்னு நம்ம அமைச்சரோட பையன் அதே கிரவுண்ட்லயே வாக்குமூலம் கொடுத்ததை நம்ம இளமதி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்களே வீடியோவா. ஸோ அதை பரமங்கிட்ட காமிச்ச உடனே பரமனே கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடுறாப்ல. நான் இப்பவே போய் கலாமா கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாப்புல நம்ம பரம. இந்த பக்கம் நர்மதா இளமதிக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு அப்படின்னு கேட்டா, இல்ல அந்த கலா வரவே இல்லை, என்னாச்சுன்னு தெரியல, கடைசியா வேற வழியே இல்லாம பரமங்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி வீடியோ ஆதாரத்தையும் காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பரம அப்படியே உள்ளார வராப்புல, வீட்டுக்கு வந்துடுறாப்புல. கலா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ப்ரிப்பேரா தான் இருக்காங்க. ஏன்னா இந்நேரம் இளமதி பரமங்கிட்ட எல்லாத்தையும் காமிச்சிருப்பா அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும் இல்லையா. ஸோ இப்போ வந்த உடனே பரம தயங்கி தயங்கி தான் கேட்குறாப்புல. உடனே நம்ம அம்மா தான் நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாங்களா, நீ எப்படா என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இளமதியும் பின்னாடியே வந்து நேற்று எதுக்காக எனக்கு 2 லட்சம் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, நான் எங்கே வாங்கிட்ட ஒத்துக்கிட்டேன், நான் அந்த 2 லட்சம் வேற எதுக்கு வாங்கிக்கிட்டு வந்தேன், ஏழைங்களுக்கு உதவுறதுக்காக நான் வாங்கினேன் அப்படி இப்படின்லாம் புல்டா விட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இளமதி வீடியோ ஆதாரத்தை நம்ம கலாக்கிட்டே போட்டு காமிக்கிறாங்க. கலாவுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. ஏன்னா வீடியோவில் இருக்கிறது அமைச்சரோட பையன். உடனே பரமங்கிட்ட போய் நீ என்னையே இப்படி சந்தேகப்பட்டல அப்படின்னு அழுது புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு இன்னும் என்னென்னலாம் ட்ராமா நடக்க போகுதுன்னு.